சரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. சரியான ரோல் இன்னும் நாங்கள் இன்னும் அவருக்கான ரோலை எழுதலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது. இன்னும் எங்கே அப்படியே தான் இருக்கார் சார். நீங்கள் வேறு ஸ்டேஜில் ஏஐ பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார். அப்படியாண்ணே? அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது, சாரி. நீங்கள் வேணால் முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப் ரீடிங்கில் கண்டுபிடிச்சிக்கங்க நீங்கள். அண்ட் சரத் சார், உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார். எப்போவுமே கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். உங்களை ஒரு வேறு டைமென்ஷனில் காட்டுற ஒரு படமாகவும் அது இருக்கணும். நான் இந்த படத்தில் நடித்தேன்ப்பா, சிவாவோட நடித்தேன், அது நான் இவ்வளோ வருஷம் பண்ணாத ஒரு ரோலாக அதில் அமைஞ்சதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி அதோட சந்திக்கிறேன் சார். அண்ட் யுவன் சார், உங்களை பற்றி என்ன சார் சொல்லணும்? சிம்பிளாக சொல்லணும்னா கோட் சார். நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்குது சார். நீங்கள் நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் விட முக்கியமான ரீசன், நீங்கள் பண்ண ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்னை நம்பி வரீங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அது மேபி அது அப்பாட்டிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது பிளட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது சார். யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார். உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு எங்கள் பட ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன், ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும். ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள். நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார். நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும்பொழுது உங்களோட அந்த வின்டேஜ் வைப் இருந்து சார். இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார். கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார். உங்களை ஏன்னா என் காலேஜ் டைம் சார். உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைம்லாம் என்னுடைய காலேஜ் டைம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு நீங்கள் எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சிச்சுவேஷன் சாங்காக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் சார். நாங்கள் அப்படி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது, இப்போ பாட்டை கேட்கும்போது எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார். அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார். வி ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ்லி ட்ராக்ஸ் சார். இந்த படத்துலையும் சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே. நேசிப்பாயா எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஜானர்ஸ் கண்டினியூஸாக ஹிட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும். அண்ட் நிறைய ஹாலிடேஸ் இருக்குது. டெஃபினட்டாக இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு இன்னும் நிறையா ஃபிலிம்ஸும் வருது. எல்லா ஃபிலிமுக்கும் என்னோடய விஷஸ் எல்லாமே சேர்ந்து தியேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலாக இந்த வருஷம் இருக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அண்ட் கல்கி, ஹாய். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஐ மீட்டிங் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐவ் சீன் ஆல் யுவர் பர்ஃபார்மன்ஸஸ். வெயிட், ஐ ஃபர்காட் 2 lines. தமிழ்லேயே சொல்லிடுறேன். உங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ. அண்ட் ஹாய் ஷிவ், ஐ saw you in ஷேர்ஷா. யூ ஆர் டூ குட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஏஞ்சலின் அண்ட் பாலா. சூப்பராக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது பாலா உங்களோடது. நீங்கள் ரொம்ப நேரம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குன்றதுனால தான் நான் டக்குன்னு வந்துட்டேன். இல்லைன்னா அது ஒரு 1/2 hour போகும். ஸோ உங்களுடைய பணியை குறைப்பதற்காகவே. பணி சுமையை கம்மி பண்ணிருக்கீங்க. ஏன் ரொம்ப சோகமாக இருக்கு பாலா? இல்லை அண்ணன் சோகமான இல்லை, நல்லா பண்ணிட்டு நாங்கள் லட்சத்தில் வாங்குறோம்னு சொல்லிட்டீங்க. அதுதான் யூடியூப் தமிழெல்லாம் வரும் எல்லாத்துலேயும். இப்போ என்ன வாங்கலன்னு வேற சொல்லுவீங்களா நீங்க? அண்ணா லட்சத்தில் வாங்கினேன், அடுத்து வேலை கிடைக்குமா அச்சத்தில் தான் ஒரு ஆங்கர் வாங்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணே, ஆக்சுவலாக பரவாயில்லண்ணே, ரொம்ப வசதியாக போச்சு. எங்கள் சம்பளத்தில் ஏற்றி விட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வி ஆல்வேஸ் லவ் யூ. ஏன்னா வந்ததுலேருந்து அவங்களை பார்த்துக்கிட்டே நீ கூட என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்ததுலேருந்து பெட்ரோல் பங்கில் 0 பார்க்குற மாதிரி உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே, சீரியஸாக செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு மை மேக்கப் மேன். தேங்க்யூ கணபதி அண்ணா. என்னண்ணா ஏதோ நல்லதாக தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா தமிழ்நாட்டு நாயகன்னு சொல்கிறாங்க. ஓகே, நன்றி நன்றி. சூப்பர்ண்ணே. கண்டிப்பாக அமரன் சார் வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் மட்டும் ஜெயிக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அதர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதர்வா பிடிச்சவங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக they will feel very very proud. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.